அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இனி பாசத்திற்கு இடமில்லை, அரசியல் பண்ணிதான் ஆக வேண்டும். சீமான் அதிரடி பேட்டி. இது குறித்த இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பொதுவாகவே எல்லா செய்தியாளர்கள் சந்திப்புலையும் பொதுக்கூட்டங்களையும் சீமான் சொல்லக்கூடிய முதல் முக்கிய விஷயமே என்ன அப்படின்னா, நாங்கள் அரசியல் கட்சிகளாக வெவ்வேறையாக இருந்தாலும் ஒரு மனித பண்புல நாங்கள் அனைவருமே ஒற்றுமையாக தான் இருக்கோம் அப்படின்றது தான். ஆனால் இனிமேல் இதெல்லாம் வேலைக்காகாது அப்படின்னும், எப்போ இவங்க எல்லோருமே சேர்ந்து நம்மளை எதிரியாக கருதி அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ நம்மளும் அவங்களை அப்படி தான் கருதணும் அப்படின்னு சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா நேரடியாகவே திருமாவளவன் அவர்கள் குறித்து சொல்லியிருக்காரு. திருமாவளவன் செய்யக்கூடிய அரசியல் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக விசிகாவுடைய அரசியலிருந்து மாறி திமுகவுடைய அரசியலாக மாறுற ஒரு காரணத்தினாலேயே விசிகாவுடைய ஆதரவாளர்கள் கூட நேரடியாகவே திருமாவளவனை எதிர்க்கக்கூடிய பல விஷயங்கள் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இந்த வகையில் சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, என்னதான் இவ்வளவு காலம் நான் திமுகவையும் விசிகாவையும் விமர்சிச்சிருந்தாலும் திருமாவளவன் மேலே இருக்கக்கூடிய மரியாதை எந்த ஒரு இடத்துலையுமே எனக்கு போனதில்லை. ஆனால் தற்போது திருமாவளவன் செய்யக்கூடிய விஷயம் அப்படின்றது ஒரு திமுகவுடைய பி டீம் போல இருக்க காரணத்தினால இனிமேலும் இந்த மாதிரி இறக்க அரசியல்லாம் வேலைக்காகாது, நாங்களும் அதிரடியான அரசியலை தான் பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்தை தான் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியிருக்காரு. ஆரம்ப காலத்தில் திமுக கட்சியோட கூட்டணி வச்ச பிறகு திருமாவளவன் பார்த்தீங்கன்னா தனிச்சு நின்று நீ என்ன பிடுங்க போகிற அப்படின்னு நேரடியாக சீமானை பார்த்து கேட்டதும், இந்த ஒரு விஷயத்திற்கு விசிக கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களே கொந்தளிச்ச ஒரு காரணத்தினால நான் ஒருபோதும் நாம் தமிழ் கட்சியை விமர்சித்ததே கிடையாது அப்படின்னு அந்தர் பெல்ட்டி தான் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் நடிச்சிருந்தாரு. இதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சீமானை மறைமுகமாக தாக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க திருமாவளவன் மற்றும் திமுகவுடைய நிர்வாகிகள் அப்படின்ற காரணத்தினால நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் மேலே ஏகப்பட்ட கோபங்கள் வந்தாலுமே சீமான் எல்லா இடங்கள்லையுமே திருமாவளவனை விட்டு கொடுக்காம பேசின ஒரு காரணத்தினாலேயே நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளும் பார்த்தீங்கன்னா எல்லா கோபங்களையுமே அடக்கிட்டு தான் பார்த்தீங்கன்னா பொதுக்கூட்டங்களை பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இனிமேலும் அப்படி பண்ண வேண்டிய தேவை இருக்காது அப்படின்னு சீமானே சொன்ன பிறகு நேரடியாக திமுக கட்சியோடைய சேர்த்து திருமாவளவனையும் எதிர்க்க போறாங்க அப்படின்றது தான் இதுல இருந்து தெரிய வருது. இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், திருமாவளவன் திமுக கட்சியில் இணைந்த பிறகு திமுக கட்சியாகவே மாறிட்டாரா அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.